இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உடைய நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே இயேசு சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நீங்கள் நிரப்புங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம விழுந்து போயிட்டோம் என்று சொல்லும் பொழுது சத்துருவானவன் சந்தோஷப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் விழுந்தாலும் எழுந்திருக்கும்படியாய் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சத்ருவை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது, ஏ சத்ருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விழ வைக்கிற தேவன் அல்ல, நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். நாம் இருளில் உட்கார்ந்திருக்கிறது போல இருக்கலாம், சோர்வு வரலாம், இன்னைக்கு மன பாரங்கள் மன அழுத்தங்கள் உண்டாகலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அவரே நமக்கு ரட்சிப்புமான தேவன், அவரே நமக்கு வெளிச்சமான தேவன். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எல்லா சூழ்நிலையும் எதிர்மறையாக இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்பட வேண்டும் ஏசப்பா? நீங்கள் எனக்கு ஜீவனின் பலனாய் இருக்கும் பொழுது நான் எதற்காக அஞ்ச வேண்டும் ஏசப்பா என்று சொல்லி உங்கள் வாயினால் இதை அறிக்கை செய்யும் பொழுது இன்னைக்கு சத்துருவானவன் சந்தோஷப்பட முடியாதபடிக்கு அவன் விழுந்து போவான். கர்த்தரோ உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.